நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை கார்டியா லைஃப். ஒரு நல்ல தோழியால தான் ஒரு நல்ல காதலியாக முடியும். ஒரு நல்ல காதலியால தான் கணவருடைய மனசு புரிஞ்ச ஒரு மனைவியாக முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான உறவை ஏற்படுத்தி தரது தான் திருமணம். அந்த அழகான திருமணத்தின் நினைவுகள் தான் நம்ம வீட்டு கல்யாணம். இன்னைக்கு நம்ம வீட்டு கல்யாணம்ல வரப்போற செலிபிரிட்டி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அவர் பண்ற ஒரு கேரக்டருமே பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல மை மாதிரி அழிக்கவே முடியாது. ஆமாங்க, லெட்ஸ் வெல்கம் பாண்டி, பிளாக் பாண்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. ரொம்ப ரீசெண்டான திருமணம், 2 வாரங்கள் தான் ஆகுது. ஆமா. எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் அதுல இருந்து வெளிய வரல. ஆமா, ஃபர்ஸ்ட் 2 வாரம் அப்படி தான் இருக்கும். மேரேஜ் முடிச்ச சர்ப்ரைசிங்லயே என்ன இருக்கும். ஆமா. சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கூல் பையனா பார்த்தவங்கள கணக்கான காலங்கள்ல தான் பாக்குறாங்க. அதுக்கு தான் கண்ணாடி எல்லாம் போட்டு கொஞ்சம் பெரிய ஆளா கொடுக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனா தான் நம்புறாங்க. இல்லன்னா ஸ்கூல் பையன் கேட்டற கூப்பிடுறாங்க. வெரி குட். ஆனாலும் மீச வரைஞ்ச மாதிரி இருக்கீங்க. இல்ல, இது வந்து அருமை மீச. அப்ப முளைச்சது இன்னும் வளர மாட்டேங்குது. ஒரு ஜீன் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. ஆல்ரைட். சோ உங்களுடைய திருமணம் லெஸ் தென் 2 வீக்ஸ், டிசம்பர் 1 உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. அந்த திருமணத்தின் கதையை சொல்லுங்க எங்களுக்கு. முதல்ல வந்து நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு முதல் நன்றி, என்னைய இன்னைக்கு அழைப்பாளர் கூப்பிட்டதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு லவ்ல இருந்து கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்து தோழியாய் காதலியாய் இப்போ வந்து மனைவி ஆகிருக்காங்க. என்னோட மனைவி பேர் வந்து உமேஸ்வரி. வெரி டிஃப்ரெண்ட் நேம். என்ன அர்த்தம் அதுக்கு? ஈஸ்வரன், ஈஸ்வரி. இப்போ நான் வந்து என்னோட ரியல் பேர் வந்து லிங்கேஸ்வரன். ஸோ அவங்க பேர் உமேஸ்வரி. அது இயற்கையாக அமைஞ்சது தான். ஈஸ்வரி ஸ்கொயர் உங்க ஃபேமிலி. கணக்கான காலங்களுக்கு அப்புறம் அந்த நேம் வந்து பிளாக் பாண்டின்னு மாறிடுச்சு. அது என்ன பிளாக் பாண்டி? ஸோ அந்த கேரக்டர் நேம் வந்து பாண்டி. கணக்கான காலம் தான் எனக்கு ஒரு பெரிய விசிட்டிங் கார்டு, பெரிய ஏனி எல்லாமே அங்கே என்னோடய லைஃப்பில். எவ்வளோ ஹை போனாலும் சரி அந்த லெவல்லாம் அந்த கேரக்டர் வந்து நான் பாண்டின்ற கேரக்டர் பண்ணேன். அப்போ டைரக்டர் வந்து நான் ஏதாவது துருன்னு ஸ்பாட்டில் பண்ணிட்டு இருக்கனால எங்கள் டீமில் வந்து கருப்பாக நான் மட்டும் தான் இருப்பேன். ஸோ அதனால் என்னென்னா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ண சொல்லுவார். அப்போ வெறுதை சொல்லாமல் ஏதாவது நீ பிளாக்னு சொல்லி பாரு அப்படின்னா பிளாக் பாண்டி அப்படின்னு அவனோடனையும் நல்லா கமான் அப்படின்னு சொல்கிறோன்னே அப்படியே பிடிச்சோன்னே அப்போ எல்லாத்துக்குமே பிளாக் பாண்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னு நல்லா சொல்ல எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு ட்ரேட்மார்க் ஆகிடுச்சு. அப்போ பிளாக் பாண்டின்னு அப்புறம் சினிமாவில் அப்புறம் அங்கே அடித்து சான்சஸ் கிடச்சிது. அப்புறம் படங்கள்லையும் இப்போ பிளாக் பாண்டின்னு எதுக்கு பாண்டி அப்படின்னு தனியாக சரி பிரிக்க வேணாம், சரி நமக்கு விஜய் டிவி கொடுத்த நேம் பிளாக் பாண்டினே டைட்டில் கொடுக்க ஜாக்கி சான் நாட் 7 அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் நாட் பிளாக் பாண்டி நாட் 8 அப்படின்னு கொடுத்துலாம். இல்லை அது கூட பிளாக்ல வச்சிருக்கீங்க. பிளாக் எல்லாமே பிளாக்காக தான் இருக்கும் மேக்ஸிமம். பிடிச்ச கலர் வந்து ப்ளூ அண்ட் பிளாக் ரெண்டுமே பிடிக்கும். வெரி குட். ஒய்ஃபு பிளாக் இல்ல, கொஞ்சம் என்னோட கலர் தான். பியூட்டிஃபுல் வைஃப். ஆமா, பியூட்டிஃபுல் வைஃப். ஓகே, வைஃப் வந்து உமேஸ்வரி அப்படின்னு. உமேஸ்வரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உமேஸ்வரி எங்க பாத்தீங்க? நான் வந்து எவ்ரி தேர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீடி பாபா டிவோட்டி. நான் பாபா கோயில் போயிட்டு எப்பவுமே கபாலீஸ்வரர் கோயில் மேலப்பூர் போயிடுவேன். போகும்போது என்னோட பர்த்டே அன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்கும்போது ஒரு கணக்கான காலங்கள் அப்போ தான் ஒரு 1 மந்த் எபிசோட் போயிருக்கு. அந்த டயத்தில் ஒரு 1 மந்தில் அவங்க வந்தாங்க. இந்த மாதிரி நல்லா இருக்கு நீங்கள் அந்த சீரியல் நடிக்கிறவங்க தானே அப்படின்னா இவங்களோட கசின் பேசினாங்க. பேசி ஆமாங்க நான் இன்றைக்கி என் பர்த்டே ஸோ கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது வாழ்த்துக்காங்க. உங்ககிட்ட நாங்கள் தொடர்ந்து பேசலாமா அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க டெலிஃபோனை எப்போனா நம்பர் இருந்தால் வாங்கிக்கோம்னு நம்பர் கொடுத்தது. சரி, அவங்க கசின் தான் நம்பர் வாங்கினாங்க. வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா கசின் அந்த பிள்ளை வாய்ஸே மறந்து போச்சு. அந்த பிள்ளை பேசினே கிடையாது. இவங்க தான் நான் அவங்க கூட வந்தவங்க, அவங்க கூட வந்தேன், அவங்களும் இவங்க பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் நார்மலாக ஃபேன் அப்படின்ற மாதிரி பேசாமல் ஒரு ஃப்ரெண்டாக பேச ஆரம்பித்தாங்க. ஒரு டயத்தில் ஃபேமிலி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். என் ஃபேமிலி, அம்மா, தங்கச்சி,
அப்பா இல்லை அந்த மாதிரிலாம் பேச வரும்போது அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லணும். எங்கள் அம்மா பற்றி கேட்கும், தங்கச்சி பற்றி கேட்கும். தங்கச்சி நம்ம தங்கச்சி படிப்புக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க இவ்வளவு பேசுறீங்களே ப்ரொபோசல் எப்போ வந்தது? இல்லை அதான் கேளுங்க, இது ட்ராவல் வரும்போது அவங்க பக்கத்து வச்சு சொன்னால் நல்லா இருக்கும்ல. டிராவல் இந்த ட்ரெயின் ரொம்ப நேரம் போகும். இல்லை இல்லை நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கல்யாணத்தில் வேறு யாரையுமே கூப்பிட முடியாது, அவ்வளோ இருக்குது கதை. அதை நான் ஒரு படமாக ஷார்ட்டாக கொண்டு வரதுக்காக இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரைட். சோ யார் ப்ரப்போஸ் பண்ணா? நான் தான் ஃபஸ்ட்டு. என்னன்னு சொன்னீங்க? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டேன். டப்புன்னு கேட்டீங்க? டப்புன்னு கேட்கல, ஒரு ஃபஸ்ட்டு நான் வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி நான் நல்லா பாடுவேன் கேட்டுனேன். உங்களுக்கே சிரிப்பு தாங்க பாத்தீங்களா? எங்கெல்லாம் இப்படி இருக்கோ அப்போ வேற வழி. நான் காமெடியெல்லாம் நடிச்சிருக்கேன். நான் ஹீரோ கேரக்டர் பண்ணியிருந்தேன்னா ஸ்ட்ரைட்டாக ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருப்பேன், அலைப்பாயத்தை மாதவன் மாதிரி. நம்ம காமெடி பண்ணியிருக்கனால என்ன பண்ணணும்னா ஓப்பனிங்லேருந்து எதாவது என்னத்தை சொல்கிறதுன்னு அப்படியே மைண்டு கன்ஃபியூஸில் சுற்றுது ரொட்டேஷனில். அப்படின்னே நம்மளுடைய டேலண்ட்டை ஃபஸ்ட்டு பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிடிச்சதான் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு போனேன். கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்குது, அது என்னமோ ஒரு டென்ஷன் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பொம்பளை பிள்ளை திடீர்னு நம்மளை அசிங்கமாக திட்டி பிடிச்சுன்னா திட்டி இருக்கணுமே. இந்த பாட்டு பாடுறதுக்கே திட்டி இருக்கணுமே. திட்டலையே. என்ன திடீர்னு இப்படி கேட்டிங்கன்னு ஒரு ஷாக் ஆச்சு. அந்த ஷாக்கில் நான் அப்படி உள்ள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிறைய வாழ்க்கைலாம் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன். மெயினாக என்னுடைய லைஃப்பில் இப்படிலாம் நடந்திருக்கு அதுன்னு என் குடும்ப கதையெல்லாம் சொல்லி எனக்கு நீங்கள் வாழ்க்கை துணை அமைஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். போட்டோன்னே ஏமாத்தலாம் கிடையாது. ஏமாத்திரம் என்ன அந்த பிள்ளையை கை விட்டுருக்கணுங்க. 13 நாள் தானே ஆகுது. இல்லை அப்படிலாம் கிடையாது, கடைசி வரைக்கும் இருக்கும். எத்தனை ஆண்டுகள்னாலும் இன்னொரு நீங்கள் இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு கல்யாணம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து நான் உட்காருப்பேன். சூப்பர். பிகாஸ் ஆஃப் ட்ரூ லவ். சரி சரி சரி. ஒரு எமோஷனல் சீனா பாத்தீங்கன்னா நோ இதெல்லாம் கண்டிப்பா எமோஷனலே கிடையாது. ஓகே, மிமிக்ரி பண்ணீங்களா அவங்க கிட்ட? அது 2-3 வாய்ஸ் நான் பேசுவேன் சிவகுமார் சார் மாதிரி. அப்போ அந்த கல்யாண டயத்தில் கச்சேரிகள் போகும்போது சில கச்சேரியில் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பேசும்போது அவங்க பேசுறதை பார்த்து பேசுவேன். சிவகுமார் சார்லாம் பேசுவாங்க இல்லையா, சிவகுமார் சாரோட வாய்ஸ்ல வந்து இப்போ உங்களுடைய உண்மைஸ்வரியை உள்ள கூப்பிட போறீங்க. வீரபா வீரபா வீடா பாவப்பட்டே ஏடப்படாத படுத்துறப்படாத சரி சரி உமேஸ்வரி உமேஸ்வரி இங்க பாருங்க அர்ச்சனை பண்ண பார்க்கணுட்டாங்க, நம்ம வீட்டுக்குள்ள நேரில் பார்க்கணுட்டாங்கப்பா. வா வா வா. Welcome to the show. So happy to have you. Thank you. Congratulations. Thank you so much. உட்காருங்க. ஓகே, சோ உமேஸ்வரி நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இவரை பார்த்துட்டீங்க, நம்பர் வாங்கிட்டாங்க, உங்க கசின் தான் வாங்குனாங்க. ஆனா பேச ஆரம்பிச்சது நீங்க தான். ஏன் அப்படி அந்த பிள்ளை மேல ஒரு ஆசை? ஆக்சுவலா நான் டைரக்டா பேசல, கசின் குட்டி தான் கால் பண்ணிட்டாங்க பேசணும்னா. அப்போ பாட்டி வீட்டு லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணி பேசினது. ஓகே, அப்போ நார்மலா குட்டீஸ்க்கு டயல் பண்ண தெரியாது, ஸோ நான் தான் டயல் பண்ணி தருவேன். அவ பேசும்போது பேசினது. அதுக்கப்புறம் நீங்க குட்டிஸை கைட்டி விட்டுட்டு நீங்க பேச ஆரம்பிச்சிட்டேன். அவர்கிட்ட என்ன ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு? இவர்கிட்ட இன்னொரு தடவை பேசலாமே அப்படின்னு ஏன் தோணுச்சு? அவங்க வாய்ஸ் என்னங்க வாய்ஸ் அந்த பிள்ளைங்க டைரக்டர் எல்லாரும் கேட்டாங்கன்னா கொஞ்சம் தனியா குடும்பம் இல்ல, ரொம்ப மேன்லியான வாய்ஸ். யாருக்கு? இவங்களுக்கு தான். இவருக்கா? உங்க வீட்டுக்காரர் இருக்கார்ல வச்சுக்கிறதே வாங்கிட்டு வரேன் நான். அந்த பக்கம் வச்சு கேட்பேன். அப்படியே ஒரு ஏதோ இப்போ ஒரு பிள்ளை வந்து இதை பேசிக்கிது மொத ஒரு சோலை, அது உங்களுக்கு பொறுக்கலையா? சோ மேன்லி வாய்ஸ் அப்படின்றாங்க. சோ ஒரு பஞ்ச் டயலாக் இப்போ ரொம்ப அப்படியே அந்த மேன்லி ஃபீலிங் வர மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக் ஏதாவது சொல்லுங்க. யாருக்கு? அவங்களுக்கு தான். அப்படியா? அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னோம்ல. உமேஷ்மா, உமேஷ் உங்கள் பேர் தானே? எப்படி இருக்கு? நல்லா அடிச்சிட்டு இருக்கேண்ணா? படம்லாம் பார்க்குறீங்களா? இதான் ஃபஸ்ட்டு பேசினது. எப்படி நடிச்சிட்டு இருக்கேன்? பிடிச்சிருக்கா? வெரி குட் வெரி குட். இதான் மேன்லி வாய்ஸ். ஃபஸ்ட்டு பேசுறேன். ஐயோ இல்லைங்க, இன்னும் நிறைய பேசணும் ஞாபகம் வரல திடீர்னு கேட்டு. ஓகே, ஸோ உங்களை இவர்கிட்ட இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு மேன்லி வாய்ஸ் அப்படின்றீங்க. பட் மேன்லி வாய்ஸை தவிர இவரோட சீரியல்ஸ், இவருடைய ஆக்டிங், அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது பொதுவாகவே சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. நீங்க எப்படி டப்புன்னு இந்த கட்டிக்கிட்டா இவரை தான் கட்டிக்கிட்டுவேன் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? டப்புன்னுலாம் சொல்லலை, கொஞ்ச நாள் எடுத்துச்சு, யோசித்தேன், நிறைய யோசிச்சு, அப்புறம் டிபெண்டிங் அப்பான் ஹிஸ் கேரக்டர் எல்லாமே யோசிச்சு ஐ செட் ஓகே. இவரோட கேரக்டருக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க? யா ஆஃப் கோர்ஸ். பட் பாத்தீங்கன்னா இஸ் a genuine person. நல்ல நடிகை நீ நல்லா வருவையா? ஓகே, பாண்டிய பாத்தீங்க, பாண்டிய வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டீங்களா அவர் ப்ரப்போஸ் பண்ண உடனே? இல்ல, கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னபோது ஃபர்ஸ்ட் டைம் தெளிவா இருந்தீங்களா? அப்புறம் ஏன் ஏமாந்தீங்க? ஏமாறல, வெயிட் பண்ணிட்டேனே அப்படி காதலின் தீபம் ஒன்று கொளுத்திட்டாலே என் மனைவி. ஆல்ரைட், சோ பாண்டி வந்தாரு. யூ ஆர் வெரி லக்கி டு கெட் அ பர்சன் லைக் பாண்டி அப்படின்னு. இப்போ இவர் வந்து ரொம்ப டாக்கட்டிவ் டைப், பேசிக்கிட்டே இருப்பாரு, ஒரு செகண்ட் கேப் கூட கொடுக்க மாட்டாரு. நீங்க வந்து எப்படி டாக்கட்டிவ் டைப்பா ரொம்ப குவைட் டைப்? ரொம்ப சைலண்ட் தான். ரொம்ப சைலண்ட். people say like that opponent poles attract each other, so like that he's so talkative and naughty. என்ன இங்கிலீஷ் தான் பேசுவீங்களா? கொஞ்சம் பரவாயில்லை. தமிழ்லயே பேசுங்கம்மா.
சோ ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டாங்களா வீட்ல போய் சொல்லும்போது இல்லை ஒத்துக்கிட்டாங்க அதான் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஃபஸ்ட்டாக தான் இப்போ படித்த பிள்ளை நமக்கு டப்புன்னு ஒத்து வருமா சினிமாக்காரன். நீங்களும் தானே படிச்சீங்க கணக்கான நான் 10th ஃபெயிலுங்க, நீங்கள் வேறு. படிச்சோம்ல. படித்தது கணக்கான காலங்கள் தான் 12th பாஸ், ரியல் லைஃப்பில் 10th ஃபெயிலு. ஓகே. அதுக்கப்புறம் கரஸ்ல படிக்க சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, ஃபீஸும் கட்டினாங்க. பட் ஐ கான் டூ இட். ஐ காண்ட். வெரி டஃப் டு டூ இட். ஸோ நான் என்னை பற்றி தெரியும், நாங்கள் 3 ஜென்ரேஷனாக சினிமாவில் போராடி வந்துட்டுருக்கோம். அந்த லைஃப்லாம் எல்லாமே எங்கள் அப்பாவும் லவ் மேரேஜ். எங்கள் அப்பாலாம் சில விஷயங்கள் சொல்லுவார், லவ் பண்ணி தான்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சைக்கிளில் போகும்போது ஒரு சொல்லிகிட்டே இருப்பார். உண்மையை சொல்ல போனால் எங்கள் அப்பா தான் ஒரு லவ் மேரேஜ் ஆசை வளர்த்து காட்டினாங்க. எல்லா இளைஞர்களுக்குமே இந்த மாதிரி ஒரு டாடி இருக்கணும்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? 100%. எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. பாஸ் பண்ணால் எப்படின்னா 33 மார்க் வாங்கியிருப்பேன். 2 மார்க் காப்பி அடித்து வாங்குறதுல உனக்கு என்னடா ஏண்டா இல்லை டீச்சருக்கு ஏதாவது காப்பி வாங்கி கொடுத்தா அது வாங்கிக்கலாம்டா அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி எனக்கு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அந்த நேக்கு பிடிச்சி எங்கள் டீச்சருக்குலாம் வாங்கி கொடுத்து காப்பி வாங்கி 35 மார்க் வாங்கிட்டேன்னா பார்த்துக்கங்களேன். அப்புறம் 10th ஏன் அப்படி ஆயிப்போச்சு? 10th வந்து ஏதோ கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸாமா தெரியாத வாத்தியாராம் என் மேலே. ஆனால் அந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, தமிழ் மானத்தை காப்பாற்றிட்டேன். தமிழில் மட்டும் பாஸ். எவ்வளோ? 34. மொத்த டோட்டல் 93. 93 நம்ம தங்கிலீஷ் இங்கிலீஷ் மிக்ஸ் ஆகி வரும், அதை பற்றி கவலைப்படாங்க. 93. அதில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து 42 மார்க் வாங்கியிருக்கேங்க. 500க்கே 93 தான். ஆமாங்க, இதில் நான் கௌரவ குறைச்சல் இருக்குது. வாங்கினது சொல்கிறேன், நம்ம பெருமை பண்ணோம், அதுதான் உண்மை. அதாவது இப்படி உண்மையாக இருக்க போதுன்னா ஒரு அழகான பிள்ளை நமக்கு கிடைக்கிறாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MBA முடிச்சிருக்கீங்க. நான் MBA படிச்சேன், MBA வந்து இந்த திருமணம் அப்படின்றது நம்மளுடைய சரித்திரத்துல ஒரு மெடிக்கல் மிராக்கிளாக ப்ரூவ் பண்ண. மெடிக்கல் மிராக்கிள் இல்ல, அதாவது பர்த் மிராக்கிள். ஓப்பனா அப்படிதான் சொல்லணும். சூப்பருங்க. எப்படி டேலண்டடா நம்ம படிச்சிருக்கோம் இல்ல படிச்ச பிள்ளை கட்டிக்கணும். நம்ம பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேஷன்ல வந்து. இப்போ என் தங்கச்சி பாத்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர் ஆக போகுது. அதனால அடுத்து கிராஜுவேட் எங்கள் குடும்பத்தில் இன்னொரு இன்ஜினியர் உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் வரை நெக்ஸ்ட் 3rd ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா we are a educated family, you know. Yes, absolutely. எத்தனை இட்லி இல்லைங்க, அப்சல்யூட்லினா என்ன அதானே? ஆமா. ஓகே. உமேஸ்வரி, இவரோட இந்த காமெடி சென்ஸ்ல தான் நீங்க மயங்கி இருக்கீங்கன்னு நீங்க சிரிக்கிறதே தெரியுது. இப்போ நீங்க மயங்கிறாதீங்க, ஆல்ரெடி மயங்கிட்டாங்க. நீங்க ஏதோ எடுத்து கொடுக்கறதா தெரியுது. உங்க வீட்டுக்காரர் தான் பார்த்து ஃபீல் பண்ணுங்க. உமேஸ்வரி, நீங்க சொல்லுங்க. நான் ஸ்டாப் இவர் கொண்டாட்டம் சேனல் மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க கேப் கிடைக்கும் போது இவர்கிட்ட திட்டுறது, பேசுறது, ஐ லவ் யூ சொல்றது இதெல்லாம் எப்ப நடக்குது? அது டெய்லி இருக்கும். அவங்க சொல்லட்டமையா, நீ ஒரு 2 நிமிஷம் தான் வாயை மூடிட்டீரேப்பா. சரி, பேசிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க, அப்பதான் நான் பேசுறது. அப்பதான் பேசுறது. அதிகமாக நீங்க அவருக்கு பயன்படுத்துற வார்த்தை எது? லவ் யூ. லவ் யூ. போய் சொல்றேன். டேக் கேர். லவ் யூ டூ. லவ் யூ டூ. ஓ, நீங்க லவ் யூ சொல்றது, அவங்க லவ் யூ டூன்றது. மாத்தி மாத்தி. வெரி குட். ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ ஃபைனலி ஃபேமிலிஸ்ல நீங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி சினிமாக்காரங்க அப்படின்னா பொதுவா பொண்ணு கொடுக்க பயப்படுறாங்க. ஸோ எங்க ஒத்துக்கிட்டாங்க? இல்லை அதுதான் இப்போ எப்படின்னா மெயினாக வந்து நான் லவ் சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அவங்க ஒத்துக்கலை. 2வது வாட்டி ஒத்துக்கும் போது ஒரு பெரிய காமெடியாக நடந்தது. ஏன்னா இவ எதுக்கடா ஃபோன் பண்ணா, ஃபஸ்ட்டு 2 மாதம் கழிச்சு கேப்பில் ஒரு ஃபோன் வருது, நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 1 வீக் கழிச்சு இவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு ரிசல்ட் வருது, நீங்கள் ரிசல்ட் வந்தால் எனக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது சரி நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு ஃபஸ்ட் கிளாஸில் 12th பாஸ் பண்ணுறாங்க. அப்போ 12,000 அபோவ் மார்க் வாங்கணும். இனிமேல் சரிங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி பசங்கிட்டலாம் எங்கள் வீட்டில் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஃபோன் வச்சுட வேண்டியதானே? யாரு? இல்லை நம்மளால அப்படி தப்புன்னு சொல்ல முடியலங்க. ஏன்னா நம்ம தான் இந்த விஷயத்தை தீண்டி அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம். நம்மளே சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 15 நாள் கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளே நம்பரெல்லாம் டெலிட் பண்ணிட்டோம். சரி நம்ம அதுக்கப்புறம் எந்த ஃபோன் தங்கச்சி சவிக்கமாமா, ஆமாம் அண்ணன் நல்லா நடிக்கிறேன் ஐயா இப்படியே பேசிட்டு டோட்டல் அவாய்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் வேணான்னு சொன்னு ரிஜெக்ட் ஆகணும்னு என் ஃப்ரெண்டு சொல்கிறான், மச்சான் நீ வந்து பச்சை அப்போ கணக்காணும் காலங்களில் பச்சை கூட அவன் தான் எனக்கு அப்போ பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு. இப்போ இந்த சுச்சுவேஷனில் நான் சொல்கிறேன், மச்சான் நீ ஃபோன் பண்ணிட்டாடா எனக்கு என்ன, நீங்கள் வைங்க நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு. ஏய் வாடா இங்கே வாடா, ஏய் இங்கே வாடா எதுக்குடா டே ஷார்ட்ரா வாடான்றல. ஏய் இங்கே பாரு அந்த பிள்ளை ஃபோன் பண்ணுறா. எந்த பிள்ளை? அதான் அந்த பிள்ளை நான் சொன்னேன் இல்லை லவ் சொன்னேன். சரி ஃபோன் பண்ணால் பேச வேண்டியதானே. அடப்போடா நம்ம இது பிள்ளை எதுக்குடா இப்போ ஃபோன் பண்ணுறா, அன்றைக்கி தான் வேணான்னு சொல்லிட்டாடா, போயிட்டு போகுது இப்போ நம்ம வேணாம்டா சவாச்சு பண்ணோம்டா, நம்ம நல்லா போயிட்டுருக்கோம்டா, நல்லா அடிக்கிறோம்டா போகும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் லூசு பிள்ளை அந்த பிள்ளை பேசியிருக்க என்ன கேட்கணும், ஷூட்டிங்கில் எனக்கு இப்போ ஒன்றும் பேச முடியல, அப்புறம் நான் நடிக்க முடியாது. சரி சாயந்தரம் பேசுவோம்.
இந்த பாரு திருப்பி ஒரு கால் வருது, நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்புறமா பேசுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். நான் இதுக்கப்புறம் ஃபோன் வந்துச்சுன்னா அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேன், அப்போ பார்த்துக்கோங்க, நான் ஃபோன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். சாரி அப்படின்னு தான் கேட்கறது. இல்லை வச்சுட்டதுக்கப்புறம் பதட்டேன் எனக்கு. சாயந்தரம் வரைக்கும் இந்த பதட்டம் இருக்குது, எதுக்கு இந்த பிள்ளை ஃபோன் பண்ணுச்சு, ஏன் ஃபோன் பண்ணுச்சு, ஒருவேளை நம்ம நிறைய பெரிய நடிகன் ஆகிட்டோமா அப்படின்னு. நீ என்ன பெரிய நடிகன் அப்படின்னு எனக்குள்ளே திட்டிக்கிறது. இப்படியே மாற்றி பேசி சரின்னு சொல்லிட்டு நான் மேலே போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு போகிறேன் மேலே டப்பிங் ஸ்டுடியோ மாடியில். ஃபஸ்ட்டு ஃபோன் அடிக்கிறேன், ஹலோ அப்படின்ச்சு. என்னடா 12 மணி வரைக்கும் ஒரு பிள்ளை வந்து டக்குன்னு ஒரு ரிங்லேயே ஃபோன் எடுத்துட்டாங்க அப்படின்னு மைண்ட் உள்ள ஓடுது. சொல்லுங்கள் அப்படின்னு. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு. வாங்க பொங்கலாம் பேசாதீங்க, என்ன முன்னாடி வா போன்னு பேசிகிட்டு இருந்தேன். வாங்கப்பா. இல்லைங்க சொல்லுங்கங்க, காலேருந்து டென்ஷன் என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை நீங்கள் அன்றைக்கி ஒரு விஷயம் சொன்னீங்களே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டேன். ஏன் அன்னைக்கு எடுத்துக்க வேண்டியதானே, ஏன் இன்னைக்கு எடுத்தேன்? இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா திட்ட மாட்டாங்களா, இப்போ உங்கள் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்களா, இப்போ நான் சினிமாக்காரன் இல்லையா, நாளைக்கு இது பண்ண மாட்டாங்களா, நாளைக்கு கேட்பாங்கல்ல, அப்புறம் நான் கடைசியில் என்ன பிரச்சனை எந்த சொல்லி வாழ்ந்துடும் அப்படின்னு இவ்வளோ கோவத்தில் டென்ஷனில் எமோஷனல் ஆகி பேசும்போது சாரி நான் பேச உடஞ்சிரு ப்ளீஸ் இனிமேல் இந்த மாதிரி நடக்குது அவங்க கூட வாழ்றேன் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கண் கலங்கினோடனே தாய்மார்கள் கண் கலங்கினா இந்த பிளாக் பாண்டிக்கு பிடிக்காது அப்படின்றதுக்கு ஒரே காரணத்துக்காக இந்த டைலாக் அடிக்கும் போது எங்களுக்கு சத்தியமா பிடிக்கலையா அப்படியே பிடிச்சிட்டு சரி 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 அழக்கூடாது சரி அப்போ நீ என்னை லவ் பண்ணுறது உண்மை தானே? ஆமாம் கண்டிப்பாக என்ன கல்யாணம் பண்ணிப்பல, கடைசி கூட இருப்பில்ல, எந்த சூழ்நிலை தான் கொடுப்பில்ல, சினிமாவில் பேமெண்ட்லாம் சில நேரத்தில் வராது, அப்பயும் கூட இருப்பில்ல அப்படின்னோடனையும் எந்த சூழ்நிலையும் உங்ககிட்ட கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னோடையும் ஓகே பாயிண்ட் வரும்போது இப்போ அழக்கூடாது ப்ளீஸ் அச்சு இல்லை ஒரு செகண்ட் சொல்லி முடிச்சிருங்க ஃபைனல் பாயிண்ட். ஓகே இதான் உன் கண்ணில் இருந்து வர கடைசி கல்யாணம் இருக்கணும், ஐ லவ் யூ அப்படின்ட்டேன். இல்லைங்க சொல்லிட்டேங்க, சொன்னதுக்கப்புறம் உடனே ஐ லவ் யூ டூ அப்படின்னு இருந்துச்சு. அங்க ஆரம்பிச்சது ஐ லவ் யூ டூ. அதுக்கப்புறம் இந்த பீச் பார்க் வெளியில போறது படங்கள் அதெல்லாம் போனீங்களா? ரொம்ப நோன் ஃபிகரா இருக்கிறதுனால வெளில எங்கேயும் போக முடியல. இல்ல நோன் ஃபிகர் நீங்க எந்த ஃபிகர் அது? இந்த ஃபிகரா? சம ஃபிகர். நீங்க அப்ப பாத்துட்டீங்கன்னா தெரியும். ஆமாமா இல்ல சம ஃபிகர் தான், டவுட்டே கிடையாது. சோ இந்த நோன் ஃபிகர் கூட நீங்க வெளியில போகல. இப்போ வந்து உங்க ஃபேமிலிக்கு இன்ட்ரோ듀ce பண்ணி ஆகணும் இவரை. நீங்களே காதலிச்சா எப்படி கல்யாணம் ஆகும்? இல்ல சில படங்கள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் தல படம் பார்த்தோம், கிரீடம். 2 பேரும் சேர்ந்து பார்த்த முதல் படம் வந்து கிரீடம். அதெல்லாம் மறக்க முடியாது, ஒவ்வொரு விஷயங்கள்லாம் மறக்க முடியாது. ஏன்னா 6.5 years ஆயிடுச்சு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறோம். இல்லை இங்கே ஓகேம்மா ஓகேம்மா. அப்போ படம் முடிச்சுட்டு ஒரு வாட்டி படத்துலேயே போவோம், சினிமா ரூட்லேயே போவோம்னு சொல்லிட்டு வாரணமாயிரம் படம், சூர்யா படம். இவங்க சூர்யா ஃபேன், சூர்யா ஃபேன். அதனால் வந்து வாரணமாயிரத்தில் 2 ஃபேமிலி இன்ட்ரா கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி பிளான் பண்ணுறோம். என் ஃபேமிலி முன்னாடி இருக்கும், உன் ஃபேமிலி இப்போ பர்டிகுலர் டிக்கெட்டே அதே மாதிரி வாங்குறேன். பக்கத்தில் வாங்கினா டவுட் வந்துட்டு சண்டே வந்தால் தேட்டர் நாரி போயிருந்துட்டு பின்னாடி உட்காரச்சுவாங்க. அவங்க அப்பா ஒரு தடவை கூட திரும்பி அடுத்த ஸ்டேஜ் அடுத்து அதே தேட்டரில் தெய்வ திருமகள் படம். இப்போ என்னன்னா இவங்க ஊரில் துபாய் ரிலேஷன் ஒரு 25 பேர் வந்துட்டாங்க. அங்கே இங்கே துபாய் சிங்கப்பூர் எல்லாம் ஒன்றா வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லி வந்துட்டாங்க. தெய்வ திருமகள் ஆஃபீஸில் போயிட்டானே இந்த மாதிரி படம் கொஞ்சம் ஒரே ரூபா கிடச்சின்னா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷோ ஒரு ஈவினிங் ஷோவில் பிளான் பண்ணி 25 டிக்கெட் வந்துட்டு அவங்க ஆச்சரியம், என்ன 25 டிக்கெட் எலைட்டில் வாங்கியிருக்க அப்படி இப்படின்னு அவங்க ஒரே சந்தோஷம். சரி தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருக்காங்க தேட்டரில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா எங்கள் அம்மா கிட்ட கொண்டு சொல்ல முடியாது, டிக்கெட் முடிச்சு நீ போய்ட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரே லைனில் உட்காந்து இப்போ இவங்க ஃபேமிலி பக்கத்தில் வருவாங்கன்னு பார்த்தா ஃபேமிலியிலேருந்து 8வது சொந்தம் ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காந்துட்டார். எனக்குன்னா என்னடா எடுத்த காசுக்கு ஒன்றுமே பிரச்சனை நம்ம ரூமில் இருக்குது. ஒரு ஓரத்தில் தொப்பியை போட்டு உட்காந்து இவங்க ஃபேமிலியை தோற்று மற்ற எல்லாரும் நீங்கள் பாண்டி தானே பேசுகிறாங்க. எனக்குன்னா என்னடா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கல அப்படின்ட்டு ஃபைனல் இவருக்கு தெரியுற மாதிரி தொப்பி எடுத்து செம்ம காமெடி. அதை தான் கேளுங்க. பக்கத்தில் இவர் மூலியமாக அங்கே டச் பண்ணணும்னு சொல்லிட்டு தொப்பியை கழட்டினேன். இப்படி உட்காந்தோன்னே நீங்கள் பாண்டி தானே படம் அவனை ஆமாங்க அப்படின்னே இந்த மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். அவனே நீங்கள் யார் இவங்களாம் யார் அப்படின்னு நானே கேட்டு இவங்களாம் ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி இவங்கன்னு வந்தார். சரி அவங்கெல்லாம் எப்படி கிட்ட சொல்லிட்டேன். படம் முடிஞ்சிருச்சு. 2 கேப்பில் என்னடா இவ்வளோ கேட்குறதுக்குள்ள படம் முடிஞ்சிருச்சு, நல்லா நடிச்சிருக்கீங்க தம்பி, அது இருக்கட்டுனே இவங்கெல்லாம் இன்டர்வியூ எப்படி அந்த மாதிரி அவங்களாம் எப்படி அப்படின்னு சொல்ல வரேன். அவர் கடைசி வரைக்கும் கேர் பண்ணல. ரொம்ப நல்லா நீங்கள் விக்ரம் சார் சூப்பர் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஐயோ இந்த நேரத்தில் எதாவது பேச சரின்னு சொல்லிட்டு கேப்பில் இவங்க அப்பா கிட்ட கிராஸ் பண்ணுற மாதிரி மூஞ்சில் படுறதுக்கு போகிறேன். அவங்க அப்பா ஒரு டைலாக் அடித்தார், என்ன இந்த பையத்தில் நடித்த பையன் தானே பண்ணிமே இருக்கான் அவன்ட்டார். எனக்கு நான் ஷாக்கு, இந்த பிள்ளை எப்போ சொல்லுது. நான் அப்படியே அவர் ஏதோ சொல்லியிருக்காரு, நானும் சிரிச்சுட்டு தேங்க்யூ அப்படின்ற சொல்லிட்டு போயிட்டார். இது நடிகர்லாம் எந்த குடும்பத்துக்கு வரக்கூடாதுங்க. நடிகர்களுக்கு 1% கூட சேம் பப்பி சேமா எப்படி சேமா இருக்கா? நம்மலாம் வந்து உருத்து போனால் தானே இங்கே வர முடியும்.
ஜாலியாக இருக்கும். இதுக்காக அவ்வளவு செலவு இல்லை பண்ணீங்க? இது எப்போ தெரியும், அந்த பிள்ளைக்கு தான் திட்டு வாங்குச்சு. ஓ எங்கள் அப்பா வீட்டில் எங்கள் அப்பா உங்களை பண்ணிட்டார், நீங்கள் உடம்பு குறைங்க அப்படின்னு. என்னது உடம்பு குறையா? என்ன உங்கள் அப்பா சொன்னால் உடனே டக்குன்னு இறக்கிறதுக்கு நான் இது என்ன தயாராது இல்லை டப்புன்னு அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு கோவத்தில் ஏதோ சொன்னேன். குண்டா இருந்தால் லவ் பண்ணுமா, ஒல்லியாக இருந்தால் வேற ஆளாக பார்த்துக்குமா, வேறு இப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபியூச்சரில் ஒல்லி ஆகிறேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், திடீர்னு ஒரு டைரக்டர் வந்து சிங்கிள் ஸ்பெக்ஸ் பேக் வைக்கணும் ஏதாவது சொல்லுவார், அப்போ சொல்லுவார். அப்படி வரும்பொழுது அப்படின்னா மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன இங்க பாருங்க, எனக்கு ஒரு வீக் ஹார்ட், இது மாதிரி டப்பு டப்பு இப்படி வார்த்தை சொல்லிங்கன்னா டேப்லெட் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் டாக்டர்ஸ் இருக்காங்க, தேவைப்படும். இந்த ஷோக்கு அப்புறம் எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதே டாக்டர் காலையில தான் போய் விட போறேன். சொல்லுங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னது சொல்லி அங்கேருந்து அந்த பன்னி மீட்டரை கிராஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அவங்க டேடி வந்து ஒரு பாபா கோயில், திருப்பி ஸ்ரீடி பாபா கோயிலுக்கு வரோம். அக்கா பாப்பா பர்த்டேக்கு, ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எங்கள் அப்பா பக்கத்தில் வந்து இப்படி நின்னோம். என்னடா இருந்தாலும் பண்ணின்னு சொன்னவர் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபீல் ஓடிட்டுருக்கு. என்னை பற்றி எப்படி பேசுறது, வேணாம் அப்படின்னு சைலண்ட் நிற்கிறேன். அவரே வந்து தம்பி நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறவர் தானே, நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்கள் நல்லா நடிக்கிறீங்க, சூப்பராக நடிக்கிறீங்க. எனக்கு ஒன்றுமே கை கால் ஓடல, பேசிட்டாங்க. இப்படி நாள் பிளான் பண்ணப்பெல்லாம் நடக்காத விஷயம் சடனாக நடந்துருச்சு. என்ன வரும், டக்குன்னு ஓடி போய் ஒரு பாபா சிலை வாங்குறேன், இது பாப்பாவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறேன். எல்லாமே அப்படியே ஒரு ஆப்பனாக நடக்குது. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு வாங்கிட்டாங்க. கட் பண்ணால் இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பிளான். அப்போ இவங்க அம்மா வந்து அக்கா வீட்டுக்காக சிங்கப்பூர் போயிட்டாங்க. அம்மா தான் டக்குன்னு கோவப்படுவாங்க ஏதாவது பிரச்சனை. சரி அப்பா பாட்டியை இம்ப்ரெஸ் பண்ணுறது சொல்லிட்டு பழங்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனோடனே அவங்க அப்பா, நான் சிங்கப்பூர்ல என்னப்பா திடீர்னு வந்துட்டீங்க, பாப்பா பார்க்கலான்னு வந்தேன். பாப்பா இல்லையா, எங்கே போயிடுச்சு பாப்பா? பாப்பா சிங்கப்பூர் ஊருக்கு போயிடுச்சு. பாபா இல்லம்மா பாப்பா. ஏமா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு? பாப்பா இல்லைன்னு தெரியும், பட் வீட்டுக்கு போனோம். எப்படியாவது வீட்டுக்கு போயிட்டு இம்ப்ரெஸ் பண்ணலாம் போது சரி பாப்பா இருக்காங்க அப்படின்னா, பாப்பா சிங்கப்பூர் போயிடுச்சு, சரி பரவாயில்ல சாப்பிடணும், வீட்டில் டக்குன்னு சின்ன சிம்பிளாக இருந்துட்டு வந்துட்டாங்க. இன்னொரு நாள் அம்மா வந்ததுக்கப்புறம் அவங்க நல்லா சமைப்பாங்க, அப்போ ஒன்றா சாப்பிடலாம் அப்படிங்களா, சரி கண்டிப்பாக வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேருந்து கிளம்பிட்டேன். இப்போ அவங்க அம்மா வந்தோடனே என்னை கூப்பிட்றாங்க திருப்பி, ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கப்பான்னு. ஒரு நாள்னு அடுத்த நாளே நான் போனேன். இந்த நல்ல ஹாப்பினா எப்பவுமே லேக் விடக்கூடாது. சினிமாவில் நம்ம லேக் விட்டு நடிச்சோம்னாலே முடிஞ்சு போச்சு, தலையை சரி அமைச்சிடுறாங்க. அந்த மாதிரி லைஃப்லையும் ஆயிடக்கூடாதுன்ற பயத்தில் இமீடியட் அடுத்த ஒரு பழம் அதே பாய் கடையில் போயிட்டு, பாய் நீங்கள் ரொம்ப ராசியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த போன வாட்டி கொடுத்த பழத்தையே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா கொடுத்தேன். எதுக்கு இப்படி கொடுக்குறீங்க, இந்த வாட்டி போன வாட்டி 10 ரூபா ஜாஸ்தியாக கொடுத்து நல்ல விஷயம் நடந்திருக்கு, இந்த வாட்டி 100 ரூபா கொடுக்குறேன், நல்ல விஷயம் நடக்கணும்னு மனசில் நினச்சிங்க, அல்லா கிட்ட வேண்டிக்கங்க பாய் அப்படின்னு. அவர் 2 பழத்தை எக்ஸ்ட்ரா போட்டார். சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறேன். நல்லா எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு ஒரு இதாச்சு. கொடுத்தேன். இப்போ தான் என்னன்னா படப்படன்னு என்னத்தை பேசுறதுன்னு தெரியல. 7 வயசுலேருந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டேன். எனக்கு தப்பா ரைட்டெல்லாம் தெரில, சொல்லி முடிச்சிட்டேன். இந்த பிள்ளை ஏங்க அதெல்லாம் சொல்லுங்க, ஏங்க இதெல்லாம் சும்மா தோன்றதை சொல்லிடுறேன். வாங்க இவங்களை பக்கத்தில் வச்சு பேசாம, இதான் பொண்ணு, 2வது பொண்ணு தெரியும் ஆல்ரெடி பேசி. இல்ல அந்த அளவுக்கு சுவாரஸ்யங்கள் இருக்கு. அதான் சொன்னேன்ல, நம்ம வீட்டுல ஃபுல் எபிசோட் நானே பேசிட்டு போயிருவேன், அந்த அளவுக்கு இல்லைங்க. இன்னும் இருக்கு சொல்ல வரேன். அந்த அளவுக்கு அவங்க அப்பா ஏன் இம்ப்ரெஸ் ஆனான்னு கேட்டீங்களா, அதுக்கு சொல்றேன். அது ஒரு தனியா ஒரு எபிசோட் கூப்பிடுங்க வரேன். அப்புறம் அப்படியே பேசினோடனே இப்போ இவங்க அம்மாக்கு லைட்டா டவுட், நிகழ்ச்சிக்கு ஆங்கர் மாத்துறது நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இவங்க அம்மாக்கு லைட்டா டவுட் வந்துருச்சு. அப்புறம் இந்த கேப்ல போனா எங்கள தமிழ் பாரதி அண்ணன் ஒரு நம்ம உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆமா, அவர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த ஷோல சொல்ல விரும்புறேன், தமிழ்நாட்டுல யாருக்காவது காதல் பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அவங்கள நாட்டுனீங்கன்னா தமிழ் பாரதி, ஸ்வேதானி, இவங்க 2 பேரையும் நீங்க வந்து எனி டைம் கால் பண்ணலாம். ஆமா, உங்க லைஃப்லயே அது ரொம்ப ஒரு அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. எனி டைம் கால் பண்ணலாம். எனக்கு தமிழ் பாரதி ஒரு மனிதரை நம்ம படத்துல தான் பார்த்திருப்போம். இந்த நடிகர் கரண் சார் அவங்க எல்லாம் வந்து இது பண்ணிருப்பாங்க. இவர் ரியல் லைஃப்ல வந்து அந்த விஷயங்களை செஞ்சிருக்காரு. அப்புறம் சொல்லி முடிஞ்சு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி கோவாலை சொல்லுவாங்க. அவங்க வரக்கு லேட்டு, 7 மணிக்கே போயிட்டோம். அவங்க டவுட் ஆயிடுச்சு, இந்த பையன் பொண்ணு கேட்க தான் கூப்பிடுறேன் அப்படின்னு. அவங்க அப்பா அதெல்லாம் கிடையாது, அந்த பையன் அப்படி கிடையாதுன்னு அவங்க அப்பா எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு வந்துரு. சரி எப்படியா வந்துருங்கன்னு சொல்லிட்டு, நீ மம்மி நான் கோவிலுக்கு வந்துட்டேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த பிள்ளைய கோவிலுக்கு வந்துச்சு, அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. ஆக்சுவலி என் கூட தான் காலேருந்து இருந்தது, டென்ஷன் தாங்க முடியாமல். உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க, கட்டி கொடுன்னு நான் சொல்லலைப்பா, இந்த பையன் அதுக்கு தான் கேட்டான்னு. அவங்க அப்பா ஷாக்கானாரு. நான் இல்லை உண்மையிலேயே வந்து நான் என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க, படத்தை தான் நடிச்சிட்ருக்கேன். இப்போ நல்ல லெவலில் வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக இன்னும் ஒரு பெரிய லெவலில் வந்துடுவேன். உங்கள் பொண்ணை என்னை கட்டி கொடுங்க அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. நான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பொண்ணோடைய விருப்பம் தான், அவளுடைய விருப்பம் தான் எல்லாமே அப்படின்னோடனே எனக்கு இன்னும் டக்குன்னு இருக்குது. அவளுடைய விருப்பம் தான் அப்படின்னோடனே
உண்மையிலேயே உங்கள் பொண்ணு விருப்பம்னா உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னா அவளுடைய விருப்பம்னா எங்களுக்கு சந்தோஷம்தான், பட்டு எப்படிங்க இல்லை இப்போ எதுவும் அது சொல்ல முடியாதுங்க அப்படின்னாங்க. உங்கள் பொண்ணு நானும் 6 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அவங்க அப்பா அம்மா ரியாக்ஷன் தான், அவங்க அப்பா அம்மா ரியாக்ஷன் தான் இதான். அவங்க அப்பா அம்மா வச்சுங்களேன் என்ன பார்க்குறாங்க. இப்போ நீ சொல்லு. ஆமாம் மம்மி இருங்க, அவங்க தான் சொல்றாங்களே. உண்மையா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படி அது சொன்ன ஆக்ஷனோட பண்ணிக்கிட்டப்ப தான் நல்லாயிருக்கும். பண்ணுங்க ப்ளீஸ். சரி நீங்களே பண்ணுங்க, நீங்க தான் நல்லா நடிப்பீங்களே, பண்ணுங்க. சரி. ஆமாம் மம்மி 6 வருஷமாக லவ் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டு, மியூசிக் ஸ்டார்ட் அவங்க அம்மா ஆயிடுச்சு. ஏண்டி சொல்லவே இல்லை ஏன் இந்த ஆளா பேசினே இருக்காரு, எங்க சொல்ல விடுறாரு, பேசினே இருக்கா. நான் எப்ப ஏங்க பேசுறது? கொஞ்சம் கேப் விட்டா முடிஞ்சிருங்க. எல்லாம் லைஃப்லயும் சரி அதுவும் சரி முடிஞ்ச அளவுக்கு பேசிடுவோம். எனர்ஜி எங்கெங்க யூஸ் பண்ணுமோ அங்கே யூஸ் பண்ணுவோம். ஆமாமா கரெக்ட் தான். ரைட். டைம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, இது பிரேஸ்லெட். இதுவே உருகி விழுந்துரும் போல இருக்குது. அவ்வளவு கொடுத்துருக்கேன். முடிச்சு அவங்க அம்மா அப்புறம் ஃபைனலாக என் பொண்ணு ஆசை தான், வேற என்ன பண்ணுறது, இந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு தமிழ் பாரு சார் நமக்கு வழக்கம் போல் அவர் கரெக்டாக அந்த லேகாகிற டயத்தை அவர் ஃபில் பண்ணுறாரு. தம்பி வந்து பாண்டி இவ்வளோ சம்பாதிக்கிறான், தம்பி இப்படி அம்மா அப்பாலேருந்து சின்ன வயசுலேருந்து உழைச்சிட்டு இருக்கான். உண்மை தவிர வேற எதுவும் பேச மாட்டாரு. எனக்கு அண்ணன் பத்தி தெரியாத, உலகத்துக்கே தெரியுமே அண்ணன் பத்தி. அந்த உண்மைகள்லாம் எடுத்து சொன்னார். அவங்க வீட்டில் எங்களுக்கு சம்மதம் தான், எங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட கேட்கும், எனக்கு தேவை உங்கள் 2 பேர் சம்மதம் மட்டும்தான், அது கிடச்சிருச்சு சந்தோஷம். அதுக்கப்புறம் சொந்த பந்தங்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிறது நீங்கள் வாங்கிக்கோங்க, எனக்கு தேவையில்லை, எனக்கு நீங்கள் அப்பா அம்மா நீங்கள் 2 பேர் சம்மந்தம் கொடுத்தா போதுன்ட்டு காலில் விழு டப்புக்குன்னு 2 பேர் மாமா ஜோடியாக விழுன்னு சொல்லிட்டு டப்புக்குன்னு விழுந்து அப்புறம் திருப்பி அதே அம்மன் கருப்பாம்பல் எல்லாம் சுற்றிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியோட வெளியே வந்தோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை கார்டியா லைஃப், பெர்ஃபெக்ட் கேர். ஓகே, இப்போ வந்து கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் எங்க நடந்தது, என்னெல்லாம் விஷயங்கள் நடந்தது, திருமணத்துல யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லுங்க. சென்னை வடபழனியில் ஒரு ஹாலில் நடந்தது, ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஐஸ்வர்யா மால் கல்யாணத்துக்கு வந்து பாஸ்கர் அண்ணே, பாண்டியராஜன் சார், அதுக்கப்புறம் நல்லியம்மா வந்திருந்தாங்க, தேவானியம்மா வந்திருந்தாங்க. தேவானி மேடம் வந்து ஃபுல்லாக எங்களுக்கு ப்ளஸ் பண்ணாங்க. அப்புறம் சீரியல் நடிக்கிற நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க என் கூட, அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ் வார்த்தை என்ன வந்து உங்களுக்கு அப்படியே அவர் தான் மாமா முறை அந்த பாருங்க நிற்கிறாரு பாருங்க. மாமா முறையா? ஆமாம், எங்கள் தாய்மாமா வந்தார். இன்னொருத்தர் இல்லை இதில் முக்கியமாக ஒருத்தர் சொல்லணும், எங்கள் அண்ணன் நிற்கிறாரு பாருங்க. அவர் என்ன மாதிரி பட்டு வேட்டி படிச்சுட்டு போகிற பக்கத்தில் நிற்பார். எல்லாருமே ஆல்மோஸ்ட் இருக்காங்க. சேம் அண்ணன் லண்டனில் இருக்கார், உதய அண்ணன்னு சொல்லிட்டு. அவர் கையில் தான் தாலி வாங்கி கல்யாணம் பண்ணுறோம். ஏன்னா அவர் ஒரு முக்கியமான மனிதர் என்னுடைய லைஃப்பில், பெரிய ஹெல்ப்பிங் உள்ள ஒரு மனிதர். கனாகான் காலங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆமாம் எல்லோரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் வந்து கரண் சார், அதுக்கப்புறம் சரண்யா பொண்ணு மேம், அதுக்கப்புறமா வந்து ஜீவானே, நம்ம லொலு சபா டீம் அப்படியே வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே நிறைய நடிகர்கள் வந்து நமக்கு ரோபோ சங்கரனை வந்து பாடினாங்க. காவியா என்னோடய ஃப்ரெண்டு காவியா, அப்புறம் நிவேதான் இப்போ ஜில்லாவில் நடிச்சிட்ருக்கேன், அவங்க விஜய் சார் தங்கச்சி நடிச்சிருக்காங்க, அவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தியாகு அண்ணன், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் பேர் சொல்ல மறந்துட்டேன் தப்பாரு. ஏன்னா நிறைய கிளிப்பிங்ஸ் இருக்கு எல்லாரும் கோவை சர்லாக்கா வந்திருந்தாங்க. அப்புறம் சீனு ராமசாமி அண்ணன் வந்தாங்க, டைரக்டர், அவங்க அதில் இருக்கும். அப்புறம் மன்சூர் அலிகான் அண்ணன் எல்லோரும் வந்தாங்க. இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்குன்னா அதுக்கு ஒரு 4 பேர் முக்கிய காரணம். முதல்ல வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டி சேர்மன் கணேஷ் அண்ணன், அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு சரண் அண்ணன், அவங்க சமுத்திரகனி அண்ணன், கனி அண்ணன், அவங்களுடைய ஃபேமிலி அண்ணி வந்திருந்தாங்க, ஆக்டர் மெர்ச்சி சிவா, அப்புறம் சூரியன். இவங்க எல்லாம் வந்து என்னுடைய சொந்தமாக இருந்து என்னுடைய கல்யாணத்துக்கு பலமாக இருந்து இவ்வளோ சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. வேற யாரெல்லாம் வந்திருந்தாங்க? ஸ்னேகா மேடம் வந்து ஃபோனில் விஷ் பண்ணாங்க. பிரசன்னா சார் ஜோடி நம்பர் 1 செட்க்கு வரும்போது அப்போது ட்ரை பண்ணேன், அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்க முடியல, அவங்க ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. ஜேம்ஸ் வசந்தன் சார் வந்து நேரில் அவங்க ஷூட்டிங் அந்த ஒர்க்கு மியூசிக் ஒர்க் கேன்சல் பண்ணிட்டு வந்து எங்களுக்காக கண்டிப்பாக சொல்லிட்டு வந்தார், கண்டிப்பாக வரேன் நான் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பூர்ணிமா மேம் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ஃபோனில் விஷ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.
நீங்க சொல்லுங்க, சினிமாவே வேண்டான்னு இருந்த உங்க தந்தை தாயார் இல்லைங்களா, இப்போ ஒரு சினிமால இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்து கல்யாணத்துல பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஸ்டார்டட் ஃபேமிலி, எத்தனையோ செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. எப்படி இருந்தது அந்த ஃபீலிங் அவங்களுக்கு? ரொம்ப பிரமிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலியிலே இவ்வளோ கிராண்டாக மேரேஜ் நடந்தது இல்லை. இன்னமும் இப்போது நேற்று தான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்போ கூட மேரேஜ் பற்றி தான் இன்னும் லைஃப் லாங் பேசிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷம். வந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மம்மி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்கிட்ட காமிச்சிக்கல ஆக்சுவலாக. அதனால ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா அப்பா. வெரி நைஸ். ஆல்ரைட், இப்போ வந்து சில பேர் திருமணத்துக்கு வர முடியாம போயிருக்கும் இல்லைங்களா, அவங்களுடைய விஷஸ் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணுவீங்க. இல்லை கண்டிப்பாக அது அந்த லிஸ்ட்ல யாராக இருப்பாங்க, யாரெல்லாம் இருப்பாங்க? இல்லை எனக்கு வந்து எப்படின்னா சினிமாவில் ஒரு குடும்பம் அப்படின்றது வந்து சினிமா குடும்பத்தில் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் மெம்பர் நம்ம யூனியனில் மெம்பர் ஆகும்போது அது ஒரு தனி சப்போர்ட் இருக்கும். அப்படி எனக்கு சப்போர்ட் பண்ண அண்ணன் வந்து ராதாரவேணன் வந்து எனக்கு மிஸ் பண்ண என்ன வரேன்னாரு. லாஸ்ட் மினிட்ல ஷூட்டிங் மாட்டிட்டாங்க. நிறைய பேர் சரத்குமார் சார்லேருந்து ராதியா மேம்லேருந்து எல்லாருமே கொஞ்சம் பொக்கேஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருமே ப்ளஸ் பண்ணிட்டாங்க. ராதாரவேணன் வரேன்னு சொல்லிட்டு வரமுள்ள ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் என்னை ஃபஸ்ட்டு மெம்பர் ஆக்கி ஒரு அந்த சினிமா குடும்பத்தில் சேர்க்கும்போது பெரிய பெருமை. அவர் அண்ணன் வரலன்னு ஒரு பெரிய இது. அப்புறம் எங்கள் மாஸ்டர், அவருக்கு 3 நாள் வரைக்கும் கல்யாணம் முன்னாடி வரைக்கும் மாஸ்டர் வந்துருங்க மாஸ்டர் இந்த பத்திரிக்கை வரணும். அவரும் எனக்கு சிங்கே ஆகலை. அவர் நான் பத்திரிக்கை வைக்கும்போது அவர் வெளியே போயிடுறாரு. இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. மாஸ்டர் இன்றைக்கி கல்யாணம் 1ஆம் தேதி கல்யாணம், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணி இந்த பத்திரிக்கை எல்லாம் முடிச்சுட்டு வந்து கடைசி வரைக்கும் அவருக்கு பத்திரிக்கை கொடுக்க முடியல. டென்ஷன் ஆயிடுச்சு. லாஸ்ட் கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் தான் தெரியுது மாஸ்டருக்கு பத்திரிக்கை கொடுக்கல. பாக்ஸிங் மாஸ்டர் கோட்டை ராஜா அண்ணன். உங்களுக்கு பாக்ஸிங்லாம் வேற தெரியுமா? இடையில போயிட்டு இருந்தேன். அவங்க இதெல்லாம் ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியது. பவர் பாண்டியன் மாஸ்டர் மெதுவா பேசுமா, என்ன அவசரம், என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் நிறைய இருக்கு, அதை சொல்ல. பவர் பாண்டியன் மாஸ்டர் அவங்க டீம் நாங்கள் எல்லாமே, அவங்க ஸ்டூடெண்ட்டு அசன். அவர்கிட்ட இருந்து கோட்டை ராஜா அண்ணன் எனக்கு பழக்கம். பாக்ஸிங் என்ன இப்போ அடுத்த ஸ்டெப்பு அவர்கிட்ட தான் போய் ஃபிட் ஆக போகும். ஏன்னா அவர் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் தான் மாஸ்டராக இருக்கார். அவர் வரல ரொம்ப ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஸ்ரீகாந்த் சார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். ஸ்ரீஜி வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாண்டி நான் வரதில்ல தப்பா, எனக்கு ஷூட்டிங் ஒரு ரிமைண்ட் பண்ணியிருக்கணுமா, நான் ஷூட்டிங் டான்ஸ் எல்லாம் மறந்துட்டேன். ஐயோ ஒன்றும் இல்லை ஜி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன் வாட்ஸ்அப்பில், உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினச்சேன். சாரி ஜி தப்பா எடுத்துக்காங்க, இருந்த டென்ஷன் ஜி, கல்யாண டென்ஷனு எனக்கு கூட நான் தான் பண்ண வேண்டியது. அந்த 3 பேர் இப்போ இவங்க இத்தனை பேர் அவங்களுடைய விஷஸ் நீங்க மிஸ் பண்றீங்க இல்லையா? இப்போ அவங்க வந்து இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு விஷ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பார்க்கலாமா யாராவது இருக்காங்களா அப்படின்னு? ஒரு நிமிஷம் ஸ்கிரீனை பாருங்களேன். That's a little surprise. நம்ம வீட்டு கல்யாணமுடைய என்டையர் டீம்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. என்னுடைய அன்பு சகோதரர் பிளாக் பாண்டி அவர்கள். அவன் பிளாக் பாண்டின்னு இப்போ தான் அவன் பேர் வச்சுருக்காங்க. நான் எப்போ பாண்டின்னு தான் கூப்பிடுவேன். பட் பாண்டியுடைய மனைவி அவர்கள் உமேஸ்வரி அவர்கள், அவங்க கல்யாணம்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப குறிப்பாக இருந்தது. அதனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா அவனுடைய கல்யாணத்துக்கு என்னால் போக முடியல. ஏன்னா உண்மையிலே ரொம்ப ஆசைப்பட்டேன் அவன் கல்யாணத்துக்கு போனோம்னு. அப்போ கொஞ்சம் வெளியே வேலையாக இருந்ததுனால என்னால் முடியல. இருந்தாலும் இந்த விஜய் டிவி மூலியமாக, அதாவது நம்ம வீட்டு கல்யாணம்ன்ற ப்ரோக்ராமில், அதன் மூலியமாக எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவனை வாழ்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதை பாண்டிய டெஃபினட்டாக உமேஸ்வரி அவர்கள், அந்த பொண்ணு ரொம்ப லக்கான பொண்ணு. ஏன்னா நல்ல பையனை அவனை கல்யாணம் பண்ணது, அதுக்காக சொல்கிறேன். இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு, அதாவது பெரிய அளவிலே, அதாவது பிள்ளைகளை பெற வேண்டும், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லலாம். அந்த 16 என்பது வேறு செல்வங்கள், குழந்தைகள் அல்ல. அதனால் அந்த நல்லபடியாக வெல் பிளான்டு ஃபேமிலியாக அவன் வந்து பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளை எதிர்காலத்தில் தலை சிறந்து இருக்க வேண்டும் என்று அவர்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டேன். அதே போல் இந்த ஒரு பூங்கத்தையும் பாண்டியனர். This is for both of you. Wish you a very very happy married life. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. உட்காருங்க. ஓகே, ஸோ எப்படி இருந்தது ராதா ரவி சாரோட விஷஸ்? ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு. செக் தட் அவுட். வணக்கம், என் பேர் கோட்டை ராஜா. பாக்ஸிங் மாஸ்டராக இருக்கேன் ஒய்எம்சியில். அது வந்து பாண்டி மாஸ்டர் மூலிமா அறிமுகமானேன். அதில் தான் நம்ம பிளாக் பாண்டி முதல்ல பாண்டி மாஸ்டர்கிட்ட எல்லாம் கற்றுக்கினேன். சிலம்பம் எல்லாம் கற்றுக்கின்னு வந்தார். ஃபிட்னஸுக்கோசரம் வந்தார். வந்து ஒரு 3 வாரம் கரெக்டாக பண்ணாப்புல. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறத கேட்சிங் பவரோடு செய்கிறவர். அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணன்ற ஒரு நிச்சயதார்த்தம் நடந்தது. அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார், மாஸ்டர் இன்னும் நான் கம்மியாகணும், இல்லைனா எனக்கு உடம்பு கொஞ்சம் நிற்க முடியாது அப்படின்னாரு. அவர் சரி நான் கம்மி பண்ணுறேன் வான்னு சொன்னேன். வந்தார், நல்லா சேர்ந்தார். அதுக்கப்புறம் நோட்டீஸ்லாம் அடித்து இது பண்ணாங்க.
நோட்டீஸ் வந்து தர மாஸ்டர் நான் வந்துடுறேன் ஒரு 3 நாள் சொன்னாப்புல. அதுக்கப்புறம் அவரால் வைக்க முடியல, சூழ்நிலை போல். கிளாஸ்க்கு வந்து வைக்கிறேன்னாரு, வீட்டுக்கு வந்து வைக்கிறேன்னாரு, வைக்க முடியல. இருந்தாலும் எனக்கு வைக்கல, அந்த டேட்டும் தெரியாது. அப்புறம் அவருக்கு மேரேஜ் முடிஞ்சு எனக்கு மறாவது நாள் ஃபோன் பண்ணார். மாஸ்டர் என்ன மாஸ்டர் நீங்கள் மேரேஜுக்கு வரலன்னு. இல்லைப்பா நீ வரேன்னு சொன்ன, நீ வரல, அதனால் எனக்கு தெரியல, டேட்டும் தெரியல, அதனால் எனக்கு ரொம்ப மனவேதனை ஆகிடுச்சு அப்படின்னு. அவருடைய ஒரு சீக்கிரமான ஒரு விஷயத்தில் அவர் எதுவுமே புரிஞ்சுக்குவார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எல்லார் மாதிரியும் ஒரு அன்பு இருக்குது. ஆனால் அவர் வந்து இந்த நேரத்தையும் கல்யாணம் முடிஞ்சு மறாவது டைம்லேயே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுன்றது ஒரு பெரிய விஷயம்லாம் எனக்கு சொன்னார். என் மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்காரு. அது இல்லாமல் அவருடைய இல்லற வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கணும். அந்த மனைவி, அவருடைய தாய், அவருடைய தங்கை, இவர்கள் அனைவரோடும் குடும்பத்தோடு சேர்ந்து அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த நோய் நொடி இல்லாமல் நல்ல முறையில் இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப சர்ப்ரைசிங், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பேசுங்க. பத்திரிக்கை வைக்கிறேன்னு வரவே இல்லையா? இருந்த டென்ஷன் மேல் நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க முடியல. ஓப்பனாக சொல்லணும்னா நான் தான் பத்திரிக்கை கொடுக்க. இதில் இன்பிட்வீனில் ஒரு மலையாள படம் ஒன்று பண்ணியிருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 5 நாள் முன்னாடி தான் வந்தேன். அதனால் நிறைய பேருக்கு கொடுக்க முடியல. சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? எல்லாமே அவர் தான் தனியாக பண்ணார். யாராலையும் செய்ய முடியல அவங்களுக்காக. உண்மையை பேசும்போது அப்படியே எதுவும் இந்த மாதிரி ஜர்க்கு வராது. ஓகே, பட் 2 சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி? ஒரு ஹேட்ரிக்கா கொடுத்தா தான் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஹேட்ரிக் சர்ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஷூர், கண்டிப்பாக. விஜய் டிவி நம்ம வீடு கல்யாணம் நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பாண்டி, உங்களுக்கு என்னுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் மிஸ்ஸஸ்க்கும். ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், பேப்பர்லேயும் மேக்சின்ஸ்லேயும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. லுக்கிங் வெரி நைஸ் டுகெதர். ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிஃப்ட் என்ன கிடைக்கும்னு சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் லாட் ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ. ஃபோன் பண்ணி எப்படி சாரி சொல்லலாம், கல்யாணத்துக்கு வர முடியலையே அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. ரொம்ப வருத்தப்பட்டேன். சரவணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு வரதுனால. ஸோ ஐ எம் வெரி சாரி. ஆனால் பாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு எனக்கு தர்மசங்கமாக இருக்குதுன்னு சொன்னேன். வெல், விஜய் டிவி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கு. உங்களை நேரடியாக என்னுடைய வெட்டிங் விஷஸும் என்னோடய அப்பாலஜிஸும் கன்வே பண்ணுறதுக்கு. ஜெனுவனாக ஐ ரியலி ஃபீல் சாரி ஃபார் நாட் மேக்கிங் இட். ஒரு நல்ல ஒரு அக்கேஷனை மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அண்ட் ஸ்டில் ஐ ஃபீல் பேட். வெல், அதை சைடில் வைக்கலாம். ரொம்ப அழகான விஷயம் கல்யாணம். வாழ்க்கையில் இன்னொரு கட்டம். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கையில் நீங்கள் நிறையா சாதிக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆக்டரை மட்டும் இல்லை, உங்களுடைய லட்சியம் அதாவது மியூசிக் டைரக்டர் ஆகணுன்றது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு மியூசிஷியன், நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது உங்ககிட்ட. உங்கள் ஸ்டூடியோ நீங்கள் செட்டப் பண்ணியாச்சு. நோ லுக்கிங் பேக். இந்த திருமணத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம், உங்கள் லைஃப் பார்ட்னரும் உங்களோட முன்னேற்றத்தில் வந்து வளர்ச்சியிலையும் வந்து அவங்களோட பங்களிப்பு இருக்க போகுது. நிச்சயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னங்க, கரெக்ட் தானே? ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். விஷ் யூ அ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாண்டி. ஐம் சாரி ஒன்ஸ் அகெயின் ஃபார் மிஸ்ஸிங் அவுட். ஹோப் யூ ஃபர்கிவ் மீ. நம்ம வீடு கல்யாணத்தில் இந்த நிகழ்ச்சியில் இந்த ஒரு கான்செப்ட், இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் கான்செப்ட். கல்யாணத்துக்கு வர முடியாதவங்கெல்லாம் அவங்களோட விஷஸை வந்து கன்வே பண்ணலாம். விஷ் என்னோட கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க கூட அவங்க விஷஸ் இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம். ஐ விஷ். எனிவேஸ், இஸ் ஆல்வேஸ் அ ஸ்டார்ட். ஒரு நல்ல கான்செப்ட், நல்ல நிகழ்ச்சி. ரைட், ஸ்ரீகாந்த் வந்து ஒரு ரொம்ப அழகான விஷயம் சொன்னாரு. என்னுடைய கல்யாணத்துக்கு வராதவங்க விஷஸ் கொடுத்தா ரொம்ப நல்லாவே இருக்கும். கவலையப்படாதீங்க ஸ்ரீகாந்த், நம்ம வீட்டு கல்யாண நிகழ்ச்சிக்கு நீங்க வந்த உடனேயே மிஸ்ஸிங் செலிபிரிட்டிஸோட விஷஸ் எல்லாமே எத்தனை வருதுன்னு பாருங்க உங்களுக்கு. ஸோ வி ஹோப் டு ஹேவ் யூ ஆன் த ஷோ வெரி வெரி சூன். பட் இன்னொரு நல்ல அழகான விஷயம் சொன்னாரு அவரு பாண்டி பத்தி. மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு என்ன சொல்றது, ஒரு எப்படி நீங்க வந்து லவ் பண்ணும்போது கூட கீபோர்ட்லாம் ப்ளே பண்ணி உங்களை அசைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா, சாங்லாம் அவங்க எழுதிருக்கேன், பாட்டு மியூசிக். Why don't you do something for us? இங்க பாடி காட்டுங்க. கண்டிப்பா. Alright, பட் நீங்க எங்களுக்காக பாடுறதுக்கு முன்னாடி எல்லா மொமெண்ட்ஸும் ரொம்ப ப்ரெஷியஸ் இந்த காலகட்டத்தில். பர்டிகுலர்லி இந்த லாஸ்ட் 3 வீக்ஸ் உங்களுடைய திருமணம் ஆன இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ். எல்லாத்துக்குமே சக் 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 நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்போம். பட் நம்ம வீட்டு கல்யாணம்ல எங்க வீட்டு குழந்தை நீங்க உட்காந்து ஒரு திருமணமாகி ஒரு மேன் அண்ட் ஒய்ஃபா உட்காந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த மொமெண்ட்டை இப்பவே கேப்சர் பண்ணி உங்களுக்கு எடுக்க போறோம். ரொம்ப அழகா பாசமா லவ்வா உட்காடுறீங்க 2 பேரும். ரெடியா? ஸ்மைல் டுகெதர். ஓகே, உங்களுக்காக ஒரு ரொம்ப ப்ரெஷியஸ் மொமெண்ட், எங்களுக்கும் இது ரொம்ப ப்ரெஷியஸ் மொமெண்ட். இந்த மாதிரி 2 பேரும் டுகெதர் வச்சு சோ யூ கேன் கீப் தட். நம்ம வீட்டு கல்யாணமோட செட்ல வந்து உங்களுடைய திருமணத்தோடைய அந்த சுவாரஸ்யம் 6 வருடங்களோட சுவாரஸ்யத்தை சேர்த்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பட் அதோட நிறுத்திட்டா எப்படி?
ஒரு தடவை இது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட், இது ஒரு போட்டோ எடுத்துக்கலாமே, இது ஒரு பிரிண்ட் பார்த்துருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்காக உங்களுக்காக ஃபியூஜி ஃபிலிம் வழங்கும் இன்ஸ்டாக்ஸ் அப்படின்ற போலரைட் கேமரா ஒரு சின்ன கிஃப்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Black பாண்டி, உங்களோட கீபோர்ட் அப்படியே ரெடியா இருக்கு. இதுக்காக என்ன ப்ளே பண்ண போறீங்க? சும்மா ப்ராக்டிஸ் கீபோர்டு தான். பிராக்டிஸ் பண்ண போறீங்களா இப்போ? ப்ராக்டிஸ் கீபோர்டு. இதில் என்னுடைய லவ் பண்ணிட்டு இருந்தபோது அவங்களுக்கு ஒரு பாடல் எழுதினேன். ஆக்சுவலாக நான் ஸ்கிரிப்ட் சும்மா அப்பப்போ எழுதிட்டு இருப்பேன், எனக்கு தோணுது. அப்போது ஒரு சாங் சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு என்னோடய ஒய்ஃப் ஞாபகத்தில் சில லவ் சாங்ஸ் அப்படின்னு பேசிக்காக எல்லாருமே எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. எப்படிங்க சொல்லுங்கள். ஏனோ ஏனோ என்னை கொள்கிறாய், ஏதோ ஏதோ நெஞ்சில் சொல்கிறாய், கண்ணே கண்ணே கவிதை செய்கிறாய், காற்றாய் வருகிறாய், வா வா அன்பே வாழ்ந்து பார்க்கலாம், வாடும் போது விண்ணில் சேரலாம், வண்ணம் யாவும் பூசி செல்லலாம், ஒன்றாய் கூடலாம், உன்னை பார்த்ததும் என்னை பார்க்கின்றேன், உன்னாலே வாழ்கின்றேன், பெண் மேகத்தை மெல்ல கடக்கின்றேன், புது உலகம் காண்கின்றேன், உன்னால் நானே நானே என்னை மறந்தேன், எனக்குள் உன்னை எந்தன் உயிராய் வைத்தேன், என்னை எனக்கு தெரியாமல் உன்னில் என்னை பார்த்து விட்டேன், பார்த்த உன்னை பிரிவதற்கு மனமில்லையே, உன்னை உனக்கு தெரியாமல் என்னில் உன்னை இணைத்து கொண்டேன், இணைந்த உன்னை மறுகணமே மணந்து கொண்டேன், இந்த வாழ்க்கை 7 ஜென்மம் வேண்டும், அந்த ஜென்மம் முழுதும் நீ வேண்டும், உன்னை படைத்த பிரம்மனை தேடி நான் தினமும் நன்றி சொல்ல வேண்டும் வேண்டும், நிழலாயிருக்கும் என்னை நிஜமாய் நீ மாற்ற வருவாய், உன்னால் தானே நானே என்னை மறந்தேன், எனக்குள் உன்னை எந்தன் உயிராய் வைத்தேன். அவுட்ஸ்டாண்டிங் சாங். இதோட காப்பிரைட்ஸ் கம்ப்ளீட்லாம் உங்களுக்கு தான். இது வந்து கண்டிப்பாக ஒரு திரைப்படத்துல வரணும்ன்ற ஆசை எங்களுக்கு இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங், உங்களுடைய ஓன் சாங். பட் ஒரு திரைப்பட பாடல் உமேஸ்வரி நீங்க சொல்லணும், உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு திரைப்பட பாடல் இவர் வாசிச்சு பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னா எதுவா இருக்கும்? வர்ணமாயிரம்ல இருந்து நெஞ்சுக்குள் பெய்திடும், நெஞ்சுக்குள் பெய்திடும் வானலே, இருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று வாழிடு வாழிலே, பெண்ணே உன்னே பிழை, நில்லாமல் சேரும் காரலா, There is so much of love in the air. உங்களோட மியூசிக் ரொம்பவே அழகா இருக்கு. இன்ஃபேக்ட் திருமணமாகி 2 வாரம் கூட முடியல, ஆனா அதுக்குள்ள நம்ம வீட்டு கல்யாணம் நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. உங்க ஹனிமூனுக்கு கூட நீங்க போகல, அதனால உங்களுக்கு நாங்களே ஒரு ஹனிமூன் தரோம். உங்களுக்காக ஸ்டர்லிங் ஹாலிடேஸ் வழங்கும் 3 days and 2 nights உடைய ஹாலிடே பேக்கேஜ். Can we have happy music? This is for both of you. ஸ்டர்லிங் ஹாலிடேஸ் வழங்கும் 3 nights and 2 days உடைய ஹாலிடே பேக்கேஜ் உங்களுடைய ஹனிமூனுக்காக. Thank you. அது மட்டும் கிடையாது, சாப்பாடு பிரியர் நீங்க, உங்களுக்காக நல்லா சாப்பாடு வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ஹேண்ட்போ அப்ளையன்சஸ் வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள ஹோம் அப்ளையன்சஸ். ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர். உங்களுடைய இந்த காதல் மழை என்றென்றும் எப்பவுமே இவ்வளவு உற்சாகத்தோட எப்பவுமே இருக்கணும். அண்ட் உங்களுடைய லட்சியம் as a மியூசிக் டைரக்டர் கூடி சீக்கிரம் நிஜமாகணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட அடுத்த வாரம் இன்னொரு செலிபிரிட்டி கப்பலோட உங்களோட சந்திக்கிறோம். Until then it's me Archana saying tata bye bye. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், powered by Cardia Life.